அவர் கர்த்தர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் பெரியவர். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, அவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், மேன்மேலும் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்க்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷம் வந்ததுனால இந்த டயர்டெல்லாம் ஓடிடுச்சு. சொல்லுங்க, சந்தோஷமா இருந்தா எல்லா டயர்டும் ஓடிடும், எல்லா களைப்பும் மாறிடும், எல்லா வியாதியும் மாறிடும், எல்லா வியாதியும் மாறிடும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை பிளந்த உடனே அந்த சந்தோஷத்தின் மிகுதியில அவங்க ஆடல் பாடலோடு கூட அவங்க பாடினாங்க. என்ன பாடினாங்கன்னா, கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, இப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க. கர்த்தர் பெரியவர், அவர் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஜனங்க ஒரே டைம்ல செங்கடலை பிளந்த அந்த தேவனை, ஆழங்களில் நடக்க பண்ணின அந்த தேவனை புகழ்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா அவங்க பாடினாங்க பாருங்க. பாடின உடனே அவங்கள நோக்கி ஒரு வாக்கு தத்த வார்த்தை வருது. அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இந்த கடைசி பகுதியில அந்த பெரிய தெய்வம் அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். என்ன வாக்கு பண்ணார்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாத்துருங்க, யாத்திராகமம் 15:26. 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேக்குறீங்களா? பக்கத்துல பாருங்க, கவனமா கேளுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பிடிச்சி சொல்லுங்க, கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. இங்க இருங்க, வெளியே போயிடாதீங்க, மனசு வெளியே. ஆள் இங்க இருக்கு, ஆனா மனசு எங்கேயோ போயிடும். சொல் வாசிப்பா. அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு சொல்லுங்க, காதை பிடிச்சு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த 15ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாட்டு பாடுறாங்க, செங்கடல கடந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் பெரியவரும் மகிமையாய் வெற்றி சிறந்தவருமா இருக்கிறார் அப்படின்னு. மிரியால் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடுவாங்க. இந்த டமரி நடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை பாடணும். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு கர்த்தரை பாட வேண்டும். என்ன பாட்டு பாடணும்? கர்த்தரை பார்த்து என்ன பாட்டு பாடுறாங்க அவங்க? அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர். சங்கீதம் 136 ஃபுல்லா பாட்டு தான். சங்கீதம் ஃபுல்லா பாட்டு தான். 136வது பாட்டு தான் அவங்க பாடுறாங்க. 136ல கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, ஒருவனாய் பெரிய அற்புதங்களை செய்கிறது, செங்கடலை பிளந்தவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி பாட்டு பாடிட்டு கர்த்தரை துதிச்சுட்டு இருக்கும்போது அவங்களை நோக்கி கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். 30 லட்சம் ஜனங்களும் அதை கவனமா கேட்கிறாங்க. சொல்லுங்க, 30 லட்சம் ஜனங்களும் அதை கவனமா கேட்கிறாங்க. என்ன சொல்றாரு? எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடிய வியாதிகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன், வரப்பண்ண மாட்டேன். ஏன் ஆண்டவரே? ஏன்னா நீங்க சமூகத்துல நான் பெரியவர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்கிறீங்க. இல்லையா? என்ன பண்ணணும் சிஸ்டர்? கர்த்தர் பெரியவர் என்ன பண்ணணும்?
பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். அப்படி ஆடினீங்கன்னா வியாதியே வராது. பிரஷர் வராது. பிரஷருக்காக ஜெபம் பண்றாங்க பாஸ்டர். பிரஷர் வராது, சுகர் வராது, பிபியும் வராது, காப்பியும் வராது. அவங்க பாடுறாங்க பாருங்க, 30 லட்சம் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. அவங்க ஆராதிச்சுட்டு அப்படியே நிற்கும் பொழுது துதிச்சு பாடி சந்தோஷமா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்போது அவங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது. 15ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல, எகிப்தியருக்கு வர பண்ணின கொடிய வியாதி ஒன்றும் எனக்கு வராது. எகிப்துன்னா உலகம், உலகத்தான் சொல்ற வியாதி, டாக்டர் சொல்ற வியாதி. அவன் அது இருக்குது இது இருக்குதுங்கிறான். 40 வயசு ஆனாலே செக் பண்ணிருங்கிறான். 40 வயசு ஆனாலே பாடி ஃபுல் செக்அப். எகிப்து சொல்லுது, பார்வோன் சொல்றான் வியாதி. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல அந்த 30 லட்சம் ஜனங்களும் பாடி துதிச்சு அவங்க சந்தோஷமா இருந்த போது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா நல்ல மெடிசன். நல்ல என்ன மெடிசன். அப்ப மெடிசன் எங்க இருக்குது? அங்கு மெடிக்கல் இல்லையா? மெடிசன் எங்க இருக்குது? இங்கு மெடிக்கல் இருக்கு. சந்தோஷம் சொல்லுங்க. எதுல சந்தோஷப்படணும்? கர்த்தருடைய சமூகத்துல. எதுல சந்தோஷப்படணும்? கர்த்தருடைய சமூகத்துல. எப்படி சந்தோஷப்படணும்? அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து சந்தோஷமா பாடும் போது நோயெல்லாம் ஓடிருங்க. செக்அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல 1 மணி நேரம் நல்லா சந்தோஷமா பாடி கீர்த்தனம் பண்ணிட்டு போய் செக்அப் பண்ணுங்க. செக்அப் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் நார்மல். சொல்லுங்க, எல்லாம் நார்மல். சொல்லுங்க. ஏன்? நீ சந்தோஷமாய் களி கூறும் போதே கர்த்தருடைய வார்த்தை உங்க நோக்கி வரும். எப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? சந்தோஷமா தான் கேட்கும். சொல்லுங்க. இப்ப அவங்க எப்போ அதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்க கேட்கல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க சந்தோஷமா கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணதுக்கு அப்புறம் 30 லட்சம் பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. என்ன சொல்றாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னுடைய டாக்டருங்கிறார். நீ என்னைக்கு என்ன பெரியவர்னு பாட்டு பாடி என்ன சந்தோஷப்படுத்தினியோ அன்னைக்கே பெரியவரா இருக்கிற நானு உன்னுடைய டாக்டர் அப்படின்ட்ட. என்னது? நான் உன்னுடைய ஃபேமிலி டாக்டர். சொல்லுங்க, ஃபேமிலி டாக்டர் யாருங்க? கர்த்தர். 30 லட்சம் ஜனங்களும் அதை கவனமா கேட்டாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? 2 முறை வருங்க. கவனமா கேட்டு அவருக்கு செவி கொடுத்து. பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை காதுல இருக்குது. என்னது? காதுள்ளவன். அப்ப உங்களுடைய காதுங்கிறது இந்த இடத்துல உங்களுடைய கவனம். உங்களுடைய கவனம். தேவன் சத்தமிட்டு சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 30 லட்சம் ஜனங்கள் அதை கேட்டு ஆமென் அப்படின்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 105:37, உபாகமம் 8:4. உபாகமம் 8:4 வாசிச்சிருங்க. உபாகமம் 8:4 அந்த 30 லட்சம் ஜனங்களை குறித்து கவனமா அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் தான் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட அந்த 30 லட்சம் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது. 8:4, இந்த 40 வருஷமாய் உன் மேல் இருக்கிற வஸ்திரம் பழையதாகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல நடந்தாங்க. அவர்தான் எங்களுடைய டாக்டர் அப்படி நடந்தாங்க. சாதாரணமானவர் இல்ல, அவர் பெரியவர். அவர் யாரு? பெரியவர்.
அவர்தான் எங்களுடைய டாக்டர், அவர்தான் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு நடந்தாங்க. வசனம் சொல்ல அவருடைய கால்கள் 40 வருஷமா ஒரு ட்ரெஸ்ஸ ஒரு நாள் போட்டாலே என்ன இது, அவங்க 40 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனா வசனம் சொல்லுது பழையதாய் போகவில்லை, பழசாகல. இந்த பையன் பிறப்புறான்னு எகிப்திலிருந்து, குட்டி பையன், இப்ப அவனுக்கு 40 வயசு வனாந்தரத்துல. அப்ப சின்ன வயசுல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தானோ அந்த ட்ரெஸ் 40 வயசு ஆகும்போது அவனோடு கூட ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு, அவனுடைய பாதரட்சியும் வளர்ந்துச்சு. அல்லேலூயா. அழுக்காகவே இல்லை, சொல்லுங்க, அழுக்காகவே மாட்டோம், அழுக்காகவே ஆகும். ஏன்னா அந்த 30 லட்சம் ஜனங்களும் தேவ பிரசன்னத்துல தேவனுடைய வார்த்தைய கேட்டுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. நடந்த இடம் இந்த மாதிரி இடம் இல்ல, பயங்கரமான வனாந்தரம். பகல்ல நடக்க முடியாது, அப்படியே கொதிக்கும் காலு. மணல்ல நடந்திருக்கீங்களா? ஒரு மணிக்கு 2 மணிக்கு நடந்து பாருங்க எப்படி இருக்கு மணல்ல. உடனே என்ன ஆகு, வேர்க்கும். வேர்ச்சா சட்டை அழுக்காகும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, வெயிலும் மேல படலைங்கிறார். வெயில் படாம பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அத இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம். பகலும் உன்னை பாதிக்காது, இரவும் உன்னை பாதிக்காது. என்ன பண்ணுவீங்க, அவருடைய செட்டைகளின் நிழலிலே கோழி தன் செட்டைய விரிச்சு பாதுகாக்கிற மாதிரி நான் உங்களை என்ன பண்றேன், பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவங்க கால்கள் வீங்கவே இல்லையா? என்ன ஆச்சரியம் பாருங்க பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர், காலை வீங்கலையா? நான் சொன்னேன், அவங்க நடந்துருந்தா தாயா கால் வீங்கு, அவங்க நடக்கல. என்ன பண்ணாரு, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து வந்ததேன். இல்லையா? உபாகமம் 1:31 அவர் சொல்றாரு, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நான் உங்களை இந்த வனாந்தரத்திலே சுமந்து வந்தேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்தேன். அதனால அவங்களுடைய கால்கள் என்ன ஆகல, வீங்கவில்லை. என்ன ஆச்சரியம்னா வசனம் சொல்றது சங்கீதம் 105:37 வாசிங்க. சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. என்ன ஒரு ஆச்சரியம்! 30 லட்சம் பேருக்குள்ளயும் ஒருத்தம் கூட சிக்கலையா? இல்லையா? இதெல்லாம் கவனமா பார்க்கணும். வேதனை டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டை பார்த்து கூடாது, டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டை பார்க்க கூடாது, ரிப்போர்ட்டை பார்க்க கூடாது. உங்க பெரிய டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கிறார், உனக்கு வச்சு உன்னுடைய பெரிய டாக்டரு உன்னை குறித்து ஆல்ரெடி ஆமா எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி உருவாக்குனது அவரு தான். ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு, உன் கால் வீங்காது, பலவீனம் உன்னை தொடா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வத்தை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பிதாவாகி தேவன் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய நான் உன்னுடைய டாக்டர்னு சொன்னார். நம்மளை பார்த்து ஏசு சொல்றாரு, நான் பெரிய டாக்டர் மாத்திரம் இல்ல, நானே பெரிய மருந்துன்னு சொல்றேன். கீலேயாத்தின் பிசின் தைலத்தை காட்டிலும் விலையேற பெற்ற மெடிசன் மருந்து இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய ரத்தம்
ஒரே ஒரு பஸ்கா அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிச்சு, பஸ்காவுடைய ரத்தத்தையும் பஸ்காவுடைய மாம்சத்தையும் புசித்து இஸ்ரவேல் ஜனங்க நடந்தான். அது எழுத்தின்படி ஆடு. ஆனால் நமக்கோ கொடுக்கப்பட்டது தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்து. அவருடைய மாம்சத்தை, அந்த மெய்யான போஜனத்தை, அவருடைய ரத்தத்தை, அவருடைய வார்த்தைய, அவருடைய ஆவிய நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவரை புசித்து பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தினமும். நீங்க பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் அவரை சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசும்போது அவரை குடிக்கிறீங்க. இல்லையா? அதனாலதான் யாத்திராகம் 23, 25, 26 கர்த்தர் சொல்றார். வாசிங்க. என்னவா? அப்பமும் தண்ணீர். யாத்திராகம் 23, 25, 26 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்பத்தையும் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் குறித்து பேசின தேவன் புல் ஸ்டாப் வைக்கல. அங்க என்ன வச்சிருக்காரு? செமிகாலனா, அரை புள்ளி. அது பாருங்க, அரை புள்ளி. அப்படின்னா முடிவு பெறல. வசனம் பண்ணல, முடிவடையல. ஏன்னா வசனம் சொல்றது, ஏசு சொல்றாரு, இது இருக்கிற எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அப்படின்னா அந்த கமா முதற்கொண்டு நம்மளை சுகமாக்கக்கூடியதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிருக்கீங்க? அப்போ அந்த வார்த்தை முடியல. உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிக்கிறதினால் வியாதி உனக்கு வராது. வியாதி ஏன் வருது? 2 விஷயத்துல வரும். டாக்டர் நான் சொல்றேன் கேளுங்க. சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இந்த 2 விஷயத்துலதான் வியாதி என்ன பண்ண ஃபர்ஸ்ட், முதலாவது அதுதான். அதனால ஆண்டவர் பார்த்தார், வானத்து அப்பத்தை நான் உனக்கு தர்றேன், கண்மலையின் தண்ணீரை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன. வானத்து அப்பம் தூதர்கள் புசிக்கிற அந்த மண்ணா. இயேசு சொல்றாரு, அவங்க புசிச்சாங்க, செத்து போயிட்டாங்க. என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். நான் தான் வானத்திலும் இறங்கின மெய்யான ஜீவப்பம். யோவான் 6:48. அவர்தான் ஜீவப்பம். யோவான் 7:37. அவர்தான் ஜீவ தண்ணீர். அப்ப அவருடைய அப்பத்தையும் அவருடைய தண்ணீரையும் நாம குடிக்காம விடும் பொழுதுதான் என்ன ஆகுனா நோய் என்ன பண்ணுது? அல்லேலூயா. சரியா சாப்பிடாம, சரியா தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுது, 24, 25 நினைக்கிறேன். அவருடைய வார்த்தை உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா. சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் மெய்யான அப்பம், சாப்பாடு. உன் நோயை போகக்கூடிய சாப்பாடு கர்த்தருடைய வார்த்தை. எழுத்தின்படியும் அதுதான், ஆவியின்படியும் அதுதான். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வடைவான். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நாமோ தினம் காலையில எந்திரிச்சு 4 இட்லியும் சட்னியும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணணும்? வாசிக்கணும். முதல்ல அதை சாப்பிடணும். ஏய், இந்த வயிற்றை பார்த்து, ஏய் ஒரு 5 நிமிஷம் அமைதியா. முதல்ல உள்ளான மனுஷனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவன் சாப்பிட்டு பலனா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணோன்னு கர்த்தருடைய வசனங்களை ஒண்ணு கேட்கணும். படிக்க தெரியாது சொல்லக்கூடாது. பெர்க்மன் செய்ய பாட்டு எல்லாமே வசனம் தான். பாட்டையாவது என்ன பண்ணணும்? கேட்டு அதோட சேர்ந்து பாடணும்.
அல்லேலூயா. ஏமாத்தக்கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன்? யாத்திராகம் 23:25 என்ன சொல்லுது? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அதனால இயேசு ஒவ்வொரு முறை அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சு சாப்பிட்டார். அல்லேலூயா சொன்னாங்க. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆசீர்வதிங்க. அது ஆண்டவரே இதை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், நீங்க கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா விஷம் முடிஞ்சிருக்கும். அங்க நான் என்ன பண்றேன்? இது நீங்க கொடுத்த ஆண்டவரை சொல்லி சாப்பிடுறேன். இது நீங்க கொடுத்த தண்ணீர், ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த அப்போ, நீங்க கொடுத்ததுன்னு சொன்னா கசந்த மாறா மதுரமாய் மாறும். மோசே கொடுத்ததுன்னு நினைச்சீங்கன்னா அது மாறாதான் இருக்கும். தேவன் கொடுத்ததுன்னு நினைச்சீங்கன்னா அது மதுரமா மாறிடும். கையில மாறாதான் இருக்கும். இது தேவன் கொடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா அது மதுரமா மாறிடும். அல்லேலூயா சொன்னங்க. இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னுடைய டாக்டர்னு சொல்லியிருக்கார். சொல்லுங்க, அவர் தான் நம்முடைய டாக்டர். இந்த டாக்டர் எப்படிப்பட்டவரா? பெரிய டாக்டர். சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? 48:1 கர்த்தர் பெரியவர். எப்படி சொல்லணும்? கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்கம்மா, நல்லா நறுக்குன்னு சொல்லுங்கம்மா. சொல்லும் போது ஓடணும் இல்லாது சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். உங்க டாக்டர் பெரிய டாக்டர். கர்த்தர் பெரியவர். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நாம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? கர்த்தர் பெரியவர். ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போய் உங்களை செக்அப் பண்றீங்க. அவர் கைராசியான டாக்டர், கையை வச்சோடனே சுகமாயிருச்சு, வாய் கம்முன்னு இருக்குங்கிறீங்க. போன் அடிச்சு 20 பேர்த்துக்கிட்டையாவது சொல்ல மாட்டீங்க. அந்த டாக்டர் கிட்ட போங்க, அந்த டாக்டர் கிட்ட போங்க, அந்த டாக்டர் கிட்ட போங்க. சங்கீதம் 105:1 சொல்லுது, கர்த்தரை அறிந்தவர்களே, எப்படி அறிந்தவர்களே? அவரை பெரியவர் என்று அறிந்தவர்களே, நீங்கள் அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை பிரசித்திப்படுத்துங்கள். அல்லேலூயா. 105:1 நான் எப்ப படிச்சு தெரியுமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஆவியானவர் நினைவுபடுத்துவார். அல்லேலூயா. அவரை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவரை பிரசித்திப்படுத்துங்கள். முதல்ல பிரஸ்தாபம் பண்ணணும், துதிக்கணும். நல்லா, ஆஹா பெரிய டாக்டர். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். பார்வோனுடைய சேனைகளை அழித்தார். என்னுடைய வியாதி எல்லாத்தையும் அழிச்சிட்டார், என் பாவத்தை தொலைச்சிட்டார். இது என்ன செய்யணும்? சொல்லி வரக்கூடாது. சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி வர்றதில்ல, அதுவா வரணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் பெரியவர், என் வியாதியை விட பெரியவர், என் பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர், என் போராட்டத்தை விட கர்த்தர் பெரியவர், இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர், பார்வோனை விட பெரியவர், செங்கடலை விட பெரியவர், யோர்தானை விட பெரியவர், எரிகோ மதிலை விட பெரியவர். அந்த பெரியவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பிரசன்னமானார். கர்த்தர் பெரியவர். மத்தேயு 12:6 சொல்லுது பாருங்க. இயேசு சொல்றாரு, எப்படி பெரியவரா? யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய விஷயமா நினைச்சவங்க. யூதர்கள் ரொம்ப பெரிய விஷயமா எதை நினைச்சாங்கன்னா,
அவருடைய ஆலயத்தை. சொல்லுங்க, சாலமோனின் தேவாலயம். உசுறு அவங்களுக்கு என்னது? உசுறு. அதனாலதான் சொல்லுவாங்க சங்கீதம் 137 எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலதுகை தொழிலை மறக்கட்டு. அதனால தேவாலயம் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, உசுரா தேவாலயம்னா தேவாலயம் தேவாலயங்களுக்கு பெருசு. ஏன்னா தேவாலயத்துல என்ன இருக்குதுன்னா, தேவாலயத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அந்த பெட்டியின் மத்தியில இருந்து கர்த்தர் பேசக்கூடியவரா இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் தானியேல் கிட்டத்தட்ட 700 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அவனை சிறை வச்சாலும் பாபிலோன்ல பலகணி வழியா நின்று முழங்கால் படியிட்டு அந்த திசையை நோக்கி, தேவாலயம் எங்க இருக்குதோ அந்த திசையை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணினான். ஏன்னா சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ற நேரத்துல நிறைய பலிகளை அவர் செலுத்தினார். 1000 பலிகளை செலுத்தினார். பலிகளை செலுத்திட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்தது. அப்ப சாலமோன் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, என்ன செய்யணும்னா அவனுக்கு ஒண்ணு இல்லை, இந்த ஆலயத்தை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஆலயத்தை நோக்கி இனி வரக்கூடிய நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து கையை உயர்த்தி, எங்கிருந்தாலும் சரி, இந்த ஆலயம் இருக்கிற நேரத்துல இந்த இடத்துல இந்த திசையை நோக்கி கைகளை உயர்த்தி அவங்க என்ன வேண்டிட்டாலும் சரி அதை நீங்க கொடுத்துருங்க. இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமா இல்ல, அந்நியன் அந்த வழியா போனாலும் நின்னு கையை உயர்த்தினானா அவன் கேட்டதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணினான். சாலமோனுடைய ஜெபம் இதுவரையிலும் கர்த்தர் கேட்டுக்கொண்டேதான் இருக்கு. என்ன சொன்னாரு சாலமோனுக்கு? இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் அல்லது இந்த ஆலயத்துல ஏறெடுக்கப்படக்கூடிய எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்ததா இருக்கும், என் காது கவனிக்கக்கூடியதா இருக்கும். இல்லையா? அப்போ தானியேல் தேவாலயத்தை நோக்கி அந்த திசையை நோக்கி அவர் ஜெபம் பண்றார். தினமும் 3 வேளை என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவாலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அல்லேலூயா. இப்ப இயேசு வந்துட்டார். சொல்லுங்க, இப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு? மத்தேயு 12:6 வாசிங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஏய், இனி தேவாலயத்தை நோக்கி அல்ல, கட்டடத்தை நோக்கி அல்ல. யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளானதை எழுப்புவேன். 3 நாளைக்குள்ள என்ன எழும்புச்சு? கட்டடமா? இவருதான் எழும்புனார். என்ன சொல்றாரு? நான் தான் தேவாலயம், இந்த தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவராய் இருக்கிறேன். உங்க போக்கஸ் கட்டடத்து மேல இல்ல, என் மேலன்னு சொன்னார். அல்லேலூயா. எது மேல? கட்டடத்து மேல இல்ல, என் மேல. ஏன்னா இந்த கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடித்து போடப்படும் நாட்கள் வரும். நீங்க இடிச்சு போட்டது 2500 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டல. இயேசுவை அடித்தார்கள் சிலுவையில, அவர் 3 நாள்ல பரிசுத்த ஆவியை வெளிப்பிட்டார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், எல்லார் மத்தியில் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர்தான் மெய்யான தேவாலயம். அந்த தேவாலயத்திலும் பெரியவர், கட்டடத்தை விட பெரியவர். அல்லேலூயா. அவருடைய சரீரம், அல்லேலூயா, அவருதான். அப்ப அவரு மேல என்ன பண்ணணும்? ஏய், இதை நீ போக்கஸ் பண்ண. தானியேல் நோக்கி பார்த்தாரு, நோ ப்ராப்ளம். இனிமேல் என்ன நோக்கி? இனி என்ன நோக்கி? இயேசுவை நோக்கி பார்க்கும். இயேசுதான் பெரியவர். சொல்லுங்க, இயேசுதான். எதை விட பெரியவர்? நீங்க எதை உயர்வா நினைக்கிறீங்களோ அதை விட பெரியவர். நீங்க எது பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதை விட பெரியவர்.
சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள் இருக்கிற அவரை இடிச்சு போட முடியாது. கட்டடத்தை இடிச்சிடலாம், உங்களுக்குள் இருக்கிறவரை யாராலும் இடித்து போட முடியாது. ஏன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்ப பாடுவீங்களா கர்த்தர் பெரியவர்னு? சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. பாட்பொல்லாமா? பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. கைகளை தட்டி, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. நல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஆசரிப்பு கூடாரத்தை வந்து முடிச்சு பாருங்க. அப்ப அதான் அவங்களுக்கு தேவாலயம். மோசே தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புறாரு. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்துல கடைசி 5 வசனத்துல அவரு தான் கட்டி எழுப்புறாரு. அவரு தான் பழி, அவர் மூலமா தான் பழி செலுத்தப்படுது. தேவ பிரசன்னம் இப்ப என்ன ஆச்சுன்னா மேகம் போல வந்து அந்த ஆலயத்தை நினைச்சு அந்த கூடாரத்தை மூடிருச்சு. இப்ப மோசே உள்ள போக நினைச்சாலும் உள்ள போக முடியல. சொல்லுங்க, மோசேயாலேயே முகமுகமாய் தேவனை தரிசித்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி மோசே, அவரு தான் அந்த கூடாரத்தை போட்டாது. அவராலே என்ன பண்ண முடியல? ஏன்னா தேவ மகிமை அவ்வளவு பெரிதா இருந்துச்சா. அல்லேலூயா. அந்த மகிமையை விட மிகவும் அதிக மகிமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து உள்ளுக்குள்ள, உங்கள் மத்தியில, உங்கள் நடுவில, உங்களுக்குள்ள பெரியவராய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசேயே உள்ள நுழைய முடியலன்னா விச கிருமி எப்படிங்க உள்ள நுழையும்? சொல்லுவியா? அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள எந்த வியாதியும் போக முடியாது, எந்த பாவமும் போக முடியாது, எந்த சாபமும் உள்ள போக முடியாது, எந்த பிசாசு உள்ள போக முடியாது, எந்த பில்லிசுனியும் உள்ள போக முடியாது. இப்படி பாரு, பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், மோசே போட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டிலும் பெரியவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிசாசுக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியுமா எங்க இருக்கிறாரா? 1 யோவான் 4:4 உங்களுக்குள் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? அந்த பெரிய தெய்வம், இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின அந்த பெரிய தெய்வம், இஸ்ரவேலர்களை 40 வருஷம் வனாந்தரத்துல கால் வீங்காம, அவர்களை திடகாத்திரமா, எந்த நோய் நொடி இல்லாம பாதுகாத்த அந்த பெரிய தெய்வமே உங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் உங்களுக்குள் இருக்கிறார். இதை விசுவாசிங்க. சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 100 முறையாவது சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் என்னென்னமோ சொல்றீங்க. பெரியவர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு பெரியவரா இருக்கிறார். இல்ல, இந்த பாட்டை பாடிருங்க, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் சந்தோஷமா பாடுங்க. நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. சொல்லுங்க பக்கத்துல, நீங்க தேவனை எப்படி பாக்குறீங்களோ அப்படியே நீங்க மாறிடுவீங்க. பரிசுத்தாவினர் அப்படி மாத்திடுவார். நீ பெரியவர் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் பெரியவர். அல்லேலூயா. யாரெல்லாம் பெரியவர் அவரை பார்க்க போறீங்க? 12ஆம் அதிகாரத்துல 41-42 படிச்சிருங்க. யோனாவின் பிரசங்கத்தை பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. யோனா பேசுனதை கேட்டு 1,00,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மனம் திரும்பினாங்க. வேதத்திலேயே மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது யாருன்னா யோனாதான்.
ஒரே பிரசங்கத்துல ஒரு நாடே மனம் திரும்பிடுச்சு. இல்லையா? ஆமா, ஒரு நாடே மனம் திரும்பிடுச்சு. அது வேண்டாம் வெறுப்பா பண்ண பிரசங்கம். விரும்பியா பண்ணோம், இவங்க எப்படா சாவாங்கன்னு சொல்லி பண்ணலாம். ஆனா ஏசு அப்படி சொல்ல. ஜீவனை எடுக்க வரல, ஜீவனை கொடுக்க வந்தவர் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே. ஜீவனை எடுக்க வந்த யோனா பிரசங்கத்தை கேட்டு ஒரு பெரிய கூட்டமே காப்பாற்றப்பட்டிருக்குது. யோனாவை விட நல்லவன் நானு, யோனாவை விட பெரிய ஆளு நானு. ஏன்னா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அவரால் யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க, யோனாவிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். அப்படின்னா நீங்க பேசுனீங்கன்னா ஜனங்க மனம் திரும்புவாங்க. நீங்க பேசுனா ஜனங்க. நைட் 1 மணி ஆயிடுச்சு சத்தியமங்கலத்துக்கு. வண்டி எனக்காக காத்துட்டு இருக்குது, 2 வீலர் எடுத்துட்டு புறப்படலான்னு புறப்பட்டேன். திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம், அண்ணே நில்லுங்க. ஒரு தம்பி ஓடி வர்றான். இறங்காட்டு விடுங்களாமா, அது எங்க எனக்கு தெரியல. ஈரோடு இருந்து நான் அதே பஸ்ல தான் வந்தேன். என்னை அங்க இறக்கி விட முடியுமா? ஏன் தம்பி, என்ன அங்க கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. என்ன மேட்ச் இருக்குது? என்னை கொண்டு போய் விட்டுருங்க. சரி உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு பேசிட்டே வந்தோம். கடைசியில, தம்பி நான் ஏசு நேசிக்கிறாருப்பா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷண்ணே, என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப சந்தோஷம், அவர் எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு. இல்லையா? ஏசு உன்னை நேசிக்கிறாருப்பா, போப்பா எங்க சர்ச்சுக்கு போப்பா, அவரை கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. லிஃப்ட் கொடுத்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இல்லையா? சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர் நல்லவர் அப்படிங்கிறத, அந்த டாக்டர் நல்ல டாக்டர் அப்படிங்கிறத ஒரு 10 பேருக்காவது போன் போட்டு சொல்லுங்க. உங்க டாக்டர் பத்தி சொல்லுங்கம்மா. உங்க டாக்டர் பெரிய டாக்டர், அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நீங்க பெரியவர் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க எனக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. சொல்ல வேண்டியது என் வேலை. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது என் வேலை, செய்ய வேண்டியது உங்க வேலை. செய்ய வேண்டியது, டாக்டரை பார்த்துட்டீங்க, அவர்கிட்ட பெரிய டாக்டர்னு தெரிஞ்சு போச்சு, அவர் கை வச்சா எல்லாமே நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பேஷண்ட கூப்பிட்டு வர்றீங்க. கூப்பிட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? கொண்டு வந்து விட போறீங்க, அவ்வளவுதான். நீங்க உளுந்து பிறண்டாலும் அவங்க இது பண்ண போறது கிடையாது, நீங்க ஊசி குத்த போறது கிடையாது. டாக்டரை உங்ககிட்ட விட்டுட்டுனப்பா, நீங்க பாத்துங்க, அவ்வளவுதான். அவரு பாத்துக்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சரி, இப்ப யோனாவிலும் பெரியவர் உங்களுக்கு இருக்கிறார். யோனா சொன்ன சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும். நீங்க வேண்டாம் வெறுப்பா சொன்னாலும் அவங்க மனம் திரும்புவாங்க. ஏன்னா யோனாவிலும் பெரியவர் உங்க மேல இருக்கிறார். உங்க அழைப்பு. அல்லேலூயா. எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் போவேன் சர்ச்சுக்காங்க. முடியாது, எங்கடா ஒண்ணுமே வரமாட்டேது வாசனம். அல்லேலூயா. நான் ப்ரிப்பேர்ட் எல்லாம் பண்ணி வரல, போய் நின்னா வரும். ஏன்னா எனக்கு வேண்டாம் வெறுப்பா இருந்தாலும் அது என் அழைப்பு. நான் நின்னா அவர் வேலை செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நீங்க முடியுதோ முடியலையோ, பவுல் சொல்றாரு, சொல்றதுக்கே விருப்பம் இல்லாட்டியும் நீ சொல்லு, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். யோனா நினைச்சதுமோ ஒரு விதமானது, ஆனா கர்த்தர் நினைச்சது பெருசு. அப்படிப்பட்ட பெரியவர் உனக்குள் இருக்காரு. அதனால தைரியமா சுவிசேஷத்தை சொல்லு. அடுத்த வசனம் 42. தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் எங்கிருக்கிறார். அல்லேலூயா. தென் தேசத்து ராஜஸ்திரி, எத்தியோப்பிய ஸ்திரீ. அவ ஒரு ராணி, மிகப்பெரிய ராணி. சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்படுறான். எப்படா இந்த அளவுக்கு அவன் கடவுள் அவனை பிளஸ் பண்ணிருக்கிறாங்க, அந்த ராஜாவை நான் எப்படியாவது என்ன பண்ணணும், பாத்திரணும், அந்த ராஜாவை எப்படியாவது பாத்திரணும் அப்படின்னு வந்தா பாருங்க.
அந்த ராஜாவுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமா, அந்த ராஜாவை பார்த்துட்டா போகுது அப்படின்னு நினைச்சு வந்தா. ஆனா ராஜா அவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டான். அல்லேலூயா. உங்க சாலமோன் அப்படித்தான். அவரை தேடி ஓடி வந்திருக்கிறீங்க இல்லையா, அவர் உங்களை மனவாட்டி ஆக்கிட்டார். சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். சாலமோன் நிறைய வெகுமானங்களை உங்களுக்கு கொடுத்தான. சாலமோன் வெகுமானங்களை பார்க்க வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. உங்க சாலமோன் உசுரையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர் என்ன பார்க்கறதுக்காக, என்ன திருமணம் செய்யறதுக்காக உசுரையே கொடுத்திருக்கிறார். வெகுமானங்களை அல்ல, உசுரையே. சொல்லுவோமா, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சந்தோஷமா பாடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம்.